வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நமக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் என்னென்ன காலி பணியிடங்கள் வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காலி பணியிடங்களுக்கான நம்ம என்ன ஏஜ் லிமிட் அல்லது நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த காலி பணியிடங்களுக்கான சேலரி வந்து நமக்கு எவ்வளோ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்கிற ஜாப்ஸ் வந்து நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 28/4/2024 வந்து நம்ம இந்த ஜாப்புக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நமக்கு என்னென்ன ஜாப்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நகல் பரிசோதகர், அதுக்கு வந்து 60 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் வந்து சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து 10th முடிச்சிருந்தாலே குவாலிஃபிகேஷன் தான். இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10th வந்து முடிச்சிருந்தாலே நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபைடு தான். நெக்ஸ்ட்டு வந்து நகல் வாசிப்பாளர், அவருக்கு வந்து 11 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து 11 வேக்கன்சி. சேலரி வந்து அதே சேலரி தான், 19,500லேருந்து 71,900 முடிய சேலரி. இதுக்குமே நம்ம வந்து 10th குவாலிஃபிகேஷன் போதுமானது தான். முதுநிலை கட்டளை நிறைவேற்றாளர், இவருக்கு வந்து 100 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து அதே 19,500லேருந்து 71,900 முடிய வந்து சேலரி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இளநிலை கட்டளை நிறைவேற்றாளர், இதுக்கு வந்து 242 வேக்கன்சி. இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 19லேருந்து 69,000 வரை நமக்கு வந்து சேலரி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டளை எழுத்தாளர், கட்டளை எழுத்தாளருக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதுவும் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 16,600லேருந்து 60,800 முடிய வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து சேலரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 10th படித்தாலே நம்ம வந்து எலிஜிபிலிட்டி தான். 10th வந்து குவாலிஃபிகேஷன் படித்தாலே நமக்கு வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஜெராக்ஸ், அதாவது ஒளிப்பட நகல் எடுப்பவர், அதாவது ஜெராக்ஸ் எடுப்பவர் வந்து 53 வேக்கன்சி. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 16,600லேருந்து 60,800 வரை சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே வந்து நான் ஜெராக்ஸ் மிஷின் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஜெராக்ஸ் மிஷினில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டுநர், 27 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே குவாலிஃபிகேஷன் தான். ஒளிப்பட நகல் எடுத்தவங்களுக்கும் அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் வந்து நீங்கள் வந்து 8th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். வித் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான். இதுக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 19,500லேருந்து 71,900 முடிய நமக்கு வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நகல் பிரிவு உதவியாளர், அதாவது காப்பிரைட் அசிஸ்டண்ட், இதில் வந்து 16 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் 15,700லேருந்து 58,100 வரை நம்ம வந்து இந்த ஜாப்பில் வந்து சேலரி வந்து நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து 638 வேக்கன்சி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரை வந்து நம்ம வந்து சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தூய்மை பணியாளர், அதாவது துப்புரவு பணியாளர் வந்து 202 வேக்கன்சி. சேலரி வந்து 15,700லேருந்து 58,100 வரை. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 8th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து தோட்ட பணியாளர், அதாவது தோட்டத்தின் காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 12 வேக்கன்சி. சேலரி வந்து 15,700லேருந்து 58,100 வரை. நெக்ஸ்ட்டு வந்து காவலர் இரவு காவலர், அதாவது வாட்ச்மேன், அதுக்கு தான்
459 வேக்கன்சி. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரி. இதுமே 8th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இரவு காவலருக்கு வந்து நீங்கள் வந்து 85 வேக்கன்சி. மசால் லைட்ஸ் அதில் வந்து நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க 15,700லேருந்து 58,100 வரி வந்து நமக்கு வந்து சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காவலர் வாட்ச்மேனுக்கு வந்து 18 வேக்கன்சி. 15,700லேருந்து 58,100 வரி நமக்கு வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 15,700லேருந்து 58,100 வரி வந்து நமக்கு வந்து சேலரி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர்மேன் வாட்டர் உமன் அதாவது வாட்டர் இப்போ தண்ணி கேன் போடுறவங்களுக்கு கேர்ள்ஸுக்கு ஒன்று பாய்ஸுக்கு ஒன்று வந்து வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரி. அடுத்து வந்து மசால்ஜி 402 வேக்கன்சி. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரி நமக்கு வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஜாபுக்குமே நீங்கள் வந்து 8th நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இல்லை நான் டிகிரி வரையும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கிராஜுவேட் டிகிரி முடிய உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து விரைவில் வந்து கொடுப்போம். இந்த வெப்சைட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 27/5/2024 வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 32 வயசு வரை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்பில் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா ஜாபுக்குமே நம்ம வந்து எப்படி வந்து குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுற வீடியோ வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அனைத்துமே நம்ம வந்து கொடுப்போம். இவங்க விண்ணப்பதாரருக்கு வந்து மேற்கண்ட பணியிடங்களுக்கான விரிவான அறிக்கை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டான அதாவது mhc.dn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தலைமை பதிவாளர் வந்து செல்வநாதன் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை பதிவாளர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பான முறையில் பதிவு பண்ணிடுங்க. இந்த ஜாப்பை பற்றின வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.